ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கோங்க. 150 நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பல்லாரி நீளவாக்கில் நறுக்கி ஒரு 1.5 பல்லாரி வெட்டி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி 2 தக்காளியை நான் வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். 4 தக்காளி, ஒரு குத்து மல்லி இலை, ஒரு குத்து புதினா இலையை நல்லா அரைச்சி இதில் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். நம்ம தண்ணி இப்போதைக்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம சிக்கன் போட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். 1.5 கிலோ சிக்கனை பெருசு பெருசாக வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை கிண்டணும். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி சுவாமிஸ் 1.5 பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. தீயை கூட்டி வச்சு நல்லா கிண்டிட்டு இருங்க. தேவையான மசாலா எல்லாமே போட்டு நம்ம தம்லே தான் வச்சு பண்ண போகிறோம். பிரியாணி அரிசி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி விடணும். ஆனால் நம்மளுக்கு ஆல்ரெடி கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி போதும். நம்ம தம்மில் பண்ணுறதுனால சில பேர் திருப்பிலாம் தண்ணி விட மாட்டாங்க, சாதம் எதுவும் ஆகிடுமோன்ட்டு. ஆனால் நான் தேவைன்னா விட்டுப்பேன். அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் வந்திருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதேமாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி இப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கிண்டி விட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி பதம் கொஞ்சம் இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கல் வச்சு வெயிட்டாக வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தீயை கூட்டி வச்சு பண்ணுங்கள். கிண்டி விட்டுட்டு திருப்பி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். வாழை இலையை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அதுக்கப்புறமா கல் போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீர் இருந்தாலும் அதை எடுத்துரும். பார்க்கறதுக்கு நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம 2-3 வாட்டி கிண்டி எடுத்துகிட்டு தான் வாழை இலையை வைக்கணும். நல்லா தண்ணி இல்லாதப்போ தான் வாழை இலையை வச்சு மூடி வைக்கணும். கடைசி 10 மினிட்ஸ் இந்த வாழை இலையை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.